இருங்க மக்களே, இன்றைக்கி செம்பருத்தி பூவில் ஒரு டீ போடுவோம். எங்கள் வீட்டு தோட்டத்துலேருந்து பறித்து ஃப்ரெஷ்ஷாக போடுவோம் இன்றைக்கி ஒரு டீ. பாருங்கள், அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்குங்க. ஊற்றிக்கிட்டு செம்பருத்தி பூ இதெல்லாம் பிச்சு வச்சுக்கணும். அப்படி பிச்சு வச்சுக்கிட்டு அந்த நடுவில் இருக்க காம்பு வேணாம், இதெல்லாம் போட்டுருவோம் வேணாம், இதெல்லாம் மட்டும் பிச்சு வச்சு அப்படியே எடுத்து நம்ம வச்சுருக்க தண்ணியில் போட்டுடணும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு வந்துடணும். நான் நல்லா கழுவிட்டேன். இதை அப்படியே போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ, இன்னும் ஒரு பூ தான் போட்டுக்கலாம். இது போதும் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு. போட்டுட்டு லைட்டாக டிப் பண்ணி விட்ருங்க. கொஞ்சம் முழுகுனா தான் கொஞ்சம் இதாக வேகும். ஒரு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே ஜீனி போட்டு, சர்க்கரை இருந்தால் சர்க்கரை போட்டுக்கலாம். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்க வேண்டியதான். காஃபி தூள் பிடிக்கிறவங்க காஃபி தூள் போட்டுக்கலாம். டீ தூள் வேணால் டீ தூள் போட்டுக்கலாம். இல்லை அது எதுவுமே வேணாம்னா இப்படியும் குடிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அழகாக கலர் பாருங்கள், நல்லா சேஞ்ச் ஆகிட்டு சூப்பராக இருக்குல்ல. நல்லா கொதி வந்துடுச்சு. கொஞ்சம் லைட்டாக இதாகட்டும். இங்கே பாருங்கள் கலர் எவ்வளோ அழகாக இருக்குது, அருமையாக இருக்குது பாருங்கள் கலர். இதில் நீங்கள் டீ தூள் போட்டாலும் போட்டுக்கலாம், காஃபி தூள் வேணால் உங்களோட விருப்பம் தான். எனக்கு அப்படியே குடித்தாலும் பிடிக்கும், அதனால் அது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் அப்படியே எடுத்து நம்ம குடிக்கிற கிளாஸில் நான் ஆஃப் பண்ணிடுறேன். குடிக்கிற கிளாஸில் வடிகட்டிக்க வேண்டியதான். அழகாக வச்சு வடிகட்டிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வடிகட்டிக்கிட்டு வடிகட்டிங்க. எனக்கு ஜீனி ஓகே, உங்களுக்கு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை பிடிச்சா நாட்டு சர்க்கரை, எது பிடிக்குதோ அது. நான் கொஞ்சம் ஜீனி தூக்கலாக தான் குடிப்பேன். போட்டுட்டு கொஞ்சம் லெமன் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதோடய கலர் எவ்வளோ சூப்பராக சேஞ்ச் ஆகும் பாருங்கள். அதுதான் உங்களுக்கு அளவு, அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இவ்வளோ போகுது, எவ்வளோ சூப்பராக சேஞ்ச் ஆகிட்டுன்னு பாருங்கள். அருமையான கலராகிடும். இந்த டீ குடிக்க அவ்வளோ சூப்பர், எனர்ஜியாக இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு சர்க்கரையை போட்டுட்டு சூடு கொஞ்சம் குறைஞ்சா குடிங்க, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே கொஞ்சம் பாருங்கள் இதோட கலர் எப்படி இருக்குன்னு. குடிச்சு பாருங்கள். எனக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. உங்களோட நீங்கள் என்கரேஜ் பண்ணுறதை பொறுத்து தான் அடுத்தடுத்த வீடியோ. ஓகே.